மதுக்கடையை மூடுறது யார்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார்? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்க ஐயாவும் சொல்லல, எங்க அண்ணனும் சொல்லலையே. திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ, எவன் சாராய கடையை மூட மாட்டானோ அவனோடய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி மூடுவான்? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மதுவுக்கு எதிராக உங்களுடைய எதிர்ப்பு அதிகமா இருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி அதான் அண்ணன் கூப்பிடல, நாங்க பங்கேற்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பங்கேற்போம், அதுல ஒன்றும் இல்லை. அது கேள்வி, சில கேள்வி எங்க அண்ணன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல, எங்க அண்ணன்ட்டே எங்க ஐயாட்டை. நீங்க 2 பேரும் தான் என்னை வளர்த்தீங்க. நாங்க உங்க 2 பேரும் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சிருக்கேன், பல இருந்திருக்கேன். இந்த அரசியலை எனக்கு கற்பிச்சது யார்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர் தான், எங்க ஐயாவே எங்க அண்ணன் தான். என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலிருந்து விலகி போறது காரணம், இந்த அரசியலை உறுதியா செய்ய காரணம் என்னுடைய தலைவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப 2008 அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேற, அப்புறம் அதுக்கப்புறம். ஆனா இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுற அரசியலை பேசி இந்த நிலத்துல இந்த அரசியலை விதைச்சது யார்? 2 பேரும் தான். எங்க ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்க ஐயா கோட்பாடு. அதுதான் எங்க அண்ணனுக்கும். மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு. நீங்க அதிகமா உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும். அதிகமா படையாச்சி பறையறதா. வட மாவட்டத்துல 2 சமூகம் தான், 2 பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறாங்க. இதுல தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, 2 பேருமே. ஆனா ஒரே ஒரு இது, மதுக்கடையை மூடுறது யார்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார்? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்க ஐயாவும் சொல்லல, எங்க அண்ணனும் சொல்லலையே. திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ, எவன் சாராய கடையை மூட மாட்டானோ அவனோடய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி மூடுவான்? அதே அவ்வளவுலாம் பெரிய வார்த்தை. புது கூட்டணி மதுவுக்கு எதிராக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதுங்க பாரதிய ஜனதா. அது கோட்பாட்டுக்கு எதிரானது, பொருளாதார அடிப்படைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கோட்பாடே அதே நேருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கு நடந்த தர்க்கங்களே அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய அறிவிங்க. பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த தெருவுல சீமான் நடக்கக்கூடாதுங்கிறது, ஏழைங்கிறது இல்லை. இந்த கோயில்ல நுழையக்கூடாது, இந்த குளத்துல குளிக்க கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்லை. நான் இழிமகன், ஈன சாதி, தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு அப்படிங்கிறதுனாலதான். அதனால தானே எதன் பொருட்டு எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது எனக்கு கிடைக்க பெறணுங்கிறது கொண்டு வரப்பட்டதான் இந்த இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், கோட்டா. இப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அது பொருளாதார அளவுகோல் மாறும். இன்னைக்கு ஏழை சீமான் நாளைக்கு அதானி அம்பானி ஆக முடியும். ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகளாகி ராம்நாத் கோவிந்தும் பிரதிபா இந்த திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியலையா? கோயிலுக்குள்ள போக முடியல. பாராளுமன்ற கட்டடம் திறக்க முதல் குடிமகளை கூப்பிடல. 2வது அத்வானி வீட்டுல போய் ஐயா மோடி சந்திக்கிறார். நீங்க காணொலி இருக்கு. அத்வானி ஐயா நாற்காலியில் உட்கார்ந்துருக்காங்க, மோடி ஐயா உட்கார்ந்துருக்காங்க. நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்துல அப்படி கை கட்டி நிக்கிறாளா இல்லையா? இந்த நாட்டின் முதல் குடிமகளே நீ அவமானப்படுத்தி நீ தீண்டத்தகவலை அங்க போய் நிறுத்தி வச்சிருக்க. அவளை உயரத்துக்கு அவ வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமை அவ கை கட்டி நிக்கிறா. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறீங்க, எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகன், எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நீங்க பாருங்க. ஒரு நாற்காலியா போட்டு முதல்ல அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தா இது பெண்ணியத்தை போற்றுகிற நாடு, பெண்களுக்கு உரிமை அளிக்கிற நாடு, சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு, ஜனநாயக நாடு, இதெல்லாம் நீங்க பேசலாம். அப்ப நான் அவ்வளவு உயரத்துக்கு வந்து என் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை போலன்னா அப்ப பொருளாதாரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அப்ப அந்த அடிப்படையில நீங்க, அதனாலதான் எங்க ஐயாவும் சரி நாங்களும் சரி இன்னைக்கு இங்க இருக்கிற இடஒதுக்கீடு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒற்றை மகன், எங்க ஐயா ஆனமுத்துங்கிற ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்ததுதான் இது எங்களுக்கு. அதை யாரும் இவங்க பேச தயாரா இல்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல, மண்டல் பரிக்குழு, அதை கொண்டு வந்ததே அவர் தான். அந்த ஒரே மகனின் போராட்டம். இந்த அதிகாரங்கள் யாரும் செய்யல, ஒருத்தரும் செய்யல. யாராவது மறுக்க சொல்லுங்க. நீ அப்ப இவங்க எடுக்க மாட்டாங்க. நேர் எதிர் கோட்பாடு கொண்ட பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தள்ளி விடுறதுங்கிறது எவ்வளவு ஏமாற்று. நீங்க எடுக்க முடியாது. இப்போ அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தது யாரு? திமுக, ஐயா கருணாநிதி. இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? ஐயா
பாட்டாளி அந்த படையாட்சிகளுக்கு வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தது யாரு? ஐயா எடப்பாடி. ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு 3 விழுக்காடு, 3.5 விழுக்காடு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பிரிச்சு பங்கிட்டு கொடுக்கிற அதிகாரம் இருக்கு உங்களுக்கு. சாதிவாரி எண்ணி கணக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? புரியுதா? எப்படி எடுக்கிறது அப்படின்னா, வீட்டுக்கு வீடு ஓட்ட எப்படி எண்ணி காசு கொடுக்குறீங்க? அப்படி என்னங்க, எல்லாரும் கொடு, எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அளந்து கொடு, அள்ளி கொடுக்காத. இதானே இடஒதுக்கீடு. நீங்க அப்படி செய்ய தயாரா இல்லை. ஏன் என்ன மறுக்கிறீங்க? எல்லாரும் கேட்கிறேன், எங்களுக்கு எண்ணி கொடுத்துடணும். இப்ப தேவேந்திரர் எங்களை பட்டியல் பிரிவுல இருந்து வெளியே எடுத்துருன்றான். நீ மறுபடியும் என்ன சொல்ற? அதுல கிடைக்கிற சலுகை எனக்கு கிடைக்காம போயிடும். நான் சலுகையே கேட்கலையே, நான் உரிமையை கேட்கிறேன். இந்த நாட்டின் குடியா எனக்கு உரிமையை கேட்கிறேன். எனக்கு உரிய இடஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறேன், பகிர்வு கேட்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்கிறாம நீ அங்க இருந்தா நீ எஸ்சி எஸ்டிங்கிற. எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்துருக்க? ஆட்சியில் கேளுங்க, தகவல் உரிமை சட்டத்தில் கேளுங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சாதி சான்றிதழ், நான் குறவர், நான் இருளவர், ஈழவர், ஏதாவது ஒண்ணு, ஒரு போயர், ஒட்டர், இப்படி ஏதாவது எனக்கு இருந்த சாதி சான்றிதழ் இருந்தாதான் நான் அந்த இடஒதுக்கீடை பெற முடியும். உங்களால் நம்ப முடியுதா? நான் போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன் நிலைமையில இருக்குன்னா இவன் என்ன இடஒதுக்கீட்டை பெற்றிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ரேஷன் கடையில அரிசி போடுறீங்க, குடும்ப அட்டை இருந்தானே, ரேஷன் கார்டு இருந்தா தானே அரிசி வாங்க முடியும். எனக்கு கார்டே இல்ல, அப்புறம் அரிசி போட்டு என்ன, பருப்பு போட்டு என்ன? எப்படி ஆட்சி நடக்குது பாருங்க. நீங்க இப்ப தேவேந்திரன்னு வச்சுக்கிறீங்க, நான் அதுல குடும்பம்னு இருக்கேன், காலாடி இருக்கேன். எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தியா? படையாட்சி இருக்கேன் 10.5. அதுல அரச படையாட்சிக்கு எவ்வளவு, பந்தல் படையாட்சிக்கு எவ்வளவு? சும்மா அப்படி இதை எடுத்துக்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நாங்க முக்குளத்தோர்னு இருக்கோம். கல்லருக்கு எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா? அப்புறம் அதனாலதான் எண்ணீருங்கிற. கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு? நீங்க மொத்தமா 3 சாதி, கல்லருக்கு ஒரு மினிஸ்ட்ரி, மறவருக்கு 1, அகமுடையருக்கு 1, 3 சீட்டு முடிச்சு விட்டீங்க, 3 அமைச்சர். ஆனா என்ன, நீங்க கல்லருக்கு எத்தனை வருது, இவருக்கு எத்தனை வருது, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க என்ன மாட்டீங்க? நான் கோனார் வச்சுக்கிறேங்க, நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க. 2ஐயும் என் மாவட்டத்திலேயே கொடுத்துட்டீங்க, சிவகங்கையிலேயே. அப்ப திருநெல்வேலி இருக்க கோனாரு, திருவண்ணாமலை இருக்க கோனாரு, ஒண்ணு பிரிச்சு கொடுத்துருக்கணும். இல்ல 2ஐயும் ஒரே மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க. இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு, எனக்கு 2 தான். உங்க வீட்டுல 2 அமைச்சர் இருக்காரு. நீங்க முதலமைச்சர், அப்புறம் உங்க மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர், இப்ப உங்க மகன் துணை முதலமைச்சரா போறாரு. அப்ப நாட்டிலேயே எங்களுக்கு 2, உங்க வீட்லயே உங்களுக்கு 2ன்னா இது என்ன சமூக நீதி? நீங்க யாராவது ஒரு பதில் சொல்லுங்க எனக்கு. நீங்க கேள்வி கேட்டீங்க, ஆமா, நீங்க திருநெல்வேலியில கோனார் நாங்க இருக்கும்ல. இப்ப எங்க மாவட்டத்துல ஐயா கண்ணப்பன்னு கொடுத்தீங்க, இல்ல ஐயா பிறகு அந்த பெரியார்பன்னு கொடுத்தீங்க. 1 கொடுத்துட்டு திருநெல்வேலியில ஒரு கோனார் கொடுத்து விடுங்க. இல்ல திருவண்ணாமலையில கோனார் இருக்காங்க, எங்கால இருக்காங்கல்ல, அவனுக்கு 1 கொடுத்து விடுங்க. அதிகாரத்தை பரவலாக்கி, நிர்வாகத்தை பரவலாக்கி நீங்க தானே எல்லா இடத்துக்கும் போகும். இங்க ஒரே மாவட்டத்துக்குள்ள 2 அமைச்சரை கொடுத்து விட்டீங்கன்னா என்னங்கய்யா? அப்ப நீங்க செய்ய மாட்டீங்க, நாங்க கேள்வியும் கேட்க கூடாது. எப்படி இது? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.